அன்புள்ளம் கொண்ட விஎஸ்டோ டிவி நேர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுத பழனி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பராப வருடத்துல பலன்கள்ல எல்லாத்தையுமே ஃபுல்லா பேசிட்டோம். இருந்தாலும் குரு பெயர்ச்சி ஆகுறதுனால பொது பலன்கள் உலக ரீதியா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த 0 டிகிரிக்கு வெஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அதாவது லாட்டிடியூட் லாங்கிடியூட்னு ரெண்டா பிரிப்போம் நம்ம பூமத்திய ரேகையே. அதுல லாங்கிடியூட்ல வெஸ்ட் சைட்ல இருக்கும் பாத்தீங்களா, 0ல இருந்து வெஸ்ட் சைடு, இந்த நாடுகள் முழுக்க பெரும் அளவு பாதிக்கப்படும். இன்னொன்னு சொல்ல போனா உள்நாட்டு யுத்தங்கள் வர்றது, அதே மாதிரி கடல் சீற்றங்களால் நிறைய இடங்கள் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஈஸ்ட்ல நடக்கும். எப்படி இரவு பகல்னு வச்சிருக்கோம், அது மாதிரி 0க்கு இந்த பக்கம் வெஸ்ட் சைடு ஃபுல்லா கடுமையான பாதிப்புகளையும், 0க்கு இந்த பக்கம் ஈஸ்ட் சைடு ஃபுல்லா சூப்பரா இருக்கும், நல்லா செழிப்பமா வரும். அப்ப நம்ம எல்லாம் ஈஸ்ட் சைட்ல தான் இருக்கோம், இந்தியாவெல்லாம். அப்ப நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். இந்த காலகட்டத்துல குறிப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல சில உள்நாட்டு யுத்தங்கள் கடுமையாக வளரும். நம்ம ஏற்கனவே இதுவரை நடந்த வரலாற்று பதிவுன்னு பார்த்தா சிவப்பர் கருப்பர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்கிறோம். இது இல்லாம புதிய புதிய பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. அதே மாதிரி அந்த நாட்டு அதிபரே சில சமயம் உடல்நல பாதிப்பு ஏற்படுறது மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ அந்த நாட்டுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும்போது இங்க பார்த்தோம்னா புதிய மாற்றங்கள், புதிய திருப்பங்கள். நம்ம ஏற்கனவே கூட சொன்ன மஞ்சள் கொடியுடைய கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத பராபவரோட பலன்கள்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம வேணா நம்ம வீடியோல போட்டுருலீங்க, நம்ம வீடியோஸ்ல போய் பாருங்க. சோ இது மாதிரி இங்க நல்ல ஆட்சி நடக்கும். வைகாசி 18க்கு பின் தான் அது தீர்மானம் ஆகும். அதுக்கு முன்னாடியே தீர்மானம் ஆனாலும் அது கொஞ்சம் இழுபறியிலே போய்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். சோ வைகாசி 18க்கு அப்புறம் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இங்க தமிழகத்திலே நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க. வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பாதிப்புகள் வர்ற மாதிரி அமைப்புகள்ல இருக்கும். சொந்த ஊருக்கே போய் வேலை செய்யணும், வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறவங்க, ஊரை விட்டு வெளியில போய் வேலை பார்க்குற அனைவருமே திரும்ப ஊருக்குள்ள வர்ற அமைப்புகளை ஏற்படுத்தும் இந்த உச்சகுரு. ஏன்னா உச்சகுருனாவே மதிப்பு, மரியாதை, அங்கீகாரத்தோட வாழக்கூடிய அமைப்பு. சோ அந்த அமைப்பு சொந்த ஊர்ல தான் கிடைக்கும் ஒழிய வேற எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றதுனால வெளியில போய் வேலை பார்க்குறவங்க மட்டும் கவனமா இருங்க. அதே மாதிரி அமெரிக்கன் ரிலேட்டட் அந்த ஈஸ்டுக்கு இந்த பக்கம் சொன்னால வெஸ்ட், 0ல இருந்து வெஸ்ட் சைட்ல உள்ள கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்களா இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. பேக்கப் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நெகட்டிவா சொல்லல, அவங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை மாறுது. ஸோ அவங்க சூழ்நிலை மாறும்போது நம்ம பாதுகாப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும், பேக்கப்க்கு ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. சினிமா ரிலேட்டடா நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி புதிய புதிய அறிமுக நடிகர்கள்லாம் வெளியில வருவாங்க. புதிய புதிய விஷயங்கள் நிறைய, அதாவது சினிமாவை பொறுத்தவரை மொத்தமாவே மாறும் இந்த வருஷம். புதுசா இருக்கிறவங்களுக்கு நிறைய மதிப்பு இருக்கும். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல நாலேஜ் உள்ளவங்க, நல்ல பெரிய பெரிய பட்டம்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் கீழே வர்றதையும் கண்கூடா பார்க்கலாம். அவங்க படம் ஓட மாட்டேங்குது, இவங்க படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்ல பார்க்கலாம். இப்ப ஏற்கனவே கொஞ்ச காலமா அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இந்த வருஷம் ரொம்ப அதிகமா நடக்கும். ஏன்னா குருங்கிறது புதுமையை விரும்புங்கிறது. ஏற்கனவே இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிட்டு புதுமையா கொண்டு வரலாம். அதுவும் இல்லாம சனியும் குருவோட வீட்டுல இருக்கிறனால பழசை தூக்கி எறி, புதுசை கொண்டு வா அப்படிங்கிறதே அமைப்பை கொண்டு வரும். பழசை புதுசாக்குற மாதிரி அமைப்பெல்லாம் கொண்டு வரும். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ சினிமா ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க இந்த வருஷம் தைரியமா உங்கள் தேவைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொது பலன். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, ராசியில் குரு உச்சம். இதை நீங்க 2 மாதிரி பார்க்கலாம். எப்படின்னா, 6ஆம் அதிபதி ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறாரே, இது நமக்கு நல்லதா அப்படிங்கிறதையும், 9ஆம் அதிபதி ராசி அப்படிங்கும் போதுல யோக பலன்கள், பாக்கியங்கள் எல்லாம் அற்புதமா கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாம். 2 வகையா அதை பிரிக்கலாம். சோ இது பிளஸ்ஸா மைனஸான்னு கேட்டா, ஜனனகால ஜாதகத்துல எல்லாருக்கும் சிறப்பான நேரம் நடக்கும் பட்சத்தில் இது சூப்பர் காலம். ஜனனகால ஜாதகத்துல
கொஞ்சம் பத்தாத நேரம் நடக்கும் பத்தியில அப்பவும் நல்ல காலம் தான். ஆனா அவங்களுக்கு ஈக்குவலா உங்களால இருக்க முடியாது. ஜனன கால ஜாதகத்துல நல்ல நேரம் நடந்துச்சுன்னா அவங்க வந்து பவரா இருப்பாங்க. உங்களுக்கு நேரம் பத்தாம இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் பவர் கம்மியா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. நிறைய போராட்டங்களை கண்டு வெற்றி கொள்வீர்கள். ஒன்னு ரெண்டு பார்க்க மாட்டீங்க. எதிர்பார்க்காத நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் எதிர்த்து ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா ராசியிலே உச்சம் பெறுகிறார் 6ஆம் அதிபதி. அப்ப போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கும். நிறைய போராட்டங்கள் பார்த்து ஜெயிப்பீங்க. இது இல்லாம கடுமையான விஷயங்கள்லாம் உங்களை பாதிக்கும். இழப்பீடுகள்லாம் நிறைய இருக்கும். இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சமாகிறாருனாவே பொதுவா இம்சையை கொடுப்பாரு. அவர் கொடுக்க வேண்டியதே கொடுத்துருவாரு. ஆனால் 9ஆம் அதிபதி உச்சமாகும் போது அவர் கொடுக்க வேண்டிய பாகியத்தையும் சேர்த்து கொடுப்பார். தந்தையால் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குரு உச்சமாகிறார். அப்ப குழந்தை பாகியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம் ஆசிரியர்களால் கிடைக்க வேண்டிய பொறுப்புகள், இது இல்லாம உயர் பதவிகள், பட்டங்கள் எல்லாம் கிடைக்கும். உயர் பட்டங்கள் தான் இது நிறைய பேருக்கு. யார் யாரெல்லாம் ரிசர்ச் கேண்டிடேட்டா இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் ப்ரொமோஷனுக்காண்டி வெயிட் பண்றீங்களோ, யார் யாரெல்லாம் ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில ஏற்படணும், திடீர் உயரம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம். என்னன்னு சொல்லப்போனா கோயில் சம்பந்தப்பட்ட பணிகளில் அதிகமாக ஈடுபடும் ராசி யாரு? கடகராசி தான். குழந்தைகளால் பெருமளவு பாராட்டுக்கு உரிய ராசிகள் யாரு? கடகராசி தான். நமக்கு இப்ப லைவாவே ஒரு விஷயம் தெரியும். குழந்தைகளால் ஆட்சியே மாறி இருக்குது. அந்த நபர் யாரு? கடகராசிக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. சோ குழந்தைகளால் மிகப்பெரிய பேரும் புகழும் அடைவார். ஆன்மீகத்தால் மிகப்பெரிய பேரும் புகழும் அடைவார். அவர் யார்? கடகராசிக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். குரு, நான் பராபரோட பொது பலன்லயே பேசிட்டாரு. குரு உச்சமாகிறார், குரு ராஜாவா இருக்கார். அப்ப மஞ்சளை பிடிச்சவங்க உயர்ந்த இடத்துக்கு போவாங்க. அப்ப இந்த வாட்டி குரு ராஜாவாக வருவதனாலும் உங்க ராசியில அமர்வதனாலும் நீங்க தான் இந்த வருடத்துடைய பிரதான ராஜாக்கள். நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் எந்த திட்டமும் போட வேண்டாம். செயல்பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கிங்கு மாதிரி. காரணம் என்னன்னா உச்சம் பெற்ற ராஜா உங்க ராசியில இருக்காரு. என்ன சொல்ல போனா கிங், ஹெட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் த எந்த துறையில இருந்தாலும் சரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க தான் ஹெட். யார் வேணாலும் ராஜாவா இருக்கட்டும், உங்க சீனியர் ஆபீசரே உங்களுக்கு தலை வணங்குவார் இந்த வருஷம். இந்த குரு பயிற்சியால அதிசாரம் வாங்கும் போதுல இதே வேற, வக்ரமாகும் போதுல சுச்சுவேஷன் வேற. அதையும் நீங்க பாத்துக்கணும். அதிசாரம் வக்ரமாகும் காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆனா ராசியில உச்சமா இருக்கா, அடிச்சு நவத்திட்டு போயிட்டே இருங்க. யோசிக்க வேண்டாம். நீங்க எந்த கோச்சார பலனும் பார்க்க வேண்டாம். ராசியில குரு உச்சமா இருக்கு, நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரூலிங் பவர். அரசு அதிகாரத்துக்கு முயற்சி செய்யும் அனைத்து இளைஞர்களும் சரி, இளைஞர்களும் சரி, ஆஸ்பிரன்ஸ் அவங்க எல்லாரும் துணிஞ்சு இறங்கி எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க பாஸ் ஆவீங்க. குரூப் 1, அதாவது நேரம் நல்லா இருந்தா குரூப் 1லயே பாஸ் ஆக போறோம். நேரம் நல்லா இல்லைன்னா குரூப் 4ல பாஸ் ஆக போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த கடைசி பொசிஷனுக்காவது நம்மளால வர முடியும். ஏன்னா ராஜா குரு. அதனால சரிங்களா? முயற்சி இந்த காலத்துல திருவினையாக்கும் அப்படிங்க. ஜாதகமே பொய்யும். ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலையே இருக்காது. ஆனா நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பீங்க. அது இந்த நேரத்துல சக்சஸ் ஆகும். உள்ள போய் ஸ்ட்ராங்கா உங்களால நீடிக்க முடியாது. அதுவும் உண்மை. ஜனனகால ஜாதகத்துல அரசாங்க வேலை இல்லைன்னா உள்ள போவாங்க, ஸ்ட்ராங்கா நீடிக்க முடியாது, வருவாங்க. அந்த உள்ள போற நேரம் இது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி ராசியிலே உச்சம், மிகப்பெரிய யோகம், எல்லாத்தையும் கட்டி காக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள், துணிச்சலாக இறங்கக்கூடிய தன்மை, வருமானம், பெரும்பணம் சம்பந்தப்பட்ட வருமானம், இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே குரு பேர்ச்சியானோடனே உங்களால் நீங்க பார்ப்பீங்க. குரு பேர்ச்சியாய் 1-2 மாசத்துலயே பார்ப்பீங்க. பெரும்பணம் கைக்கு வருது, நிறைய காசு பார்க்கறது, திடீர்னு வியாபாரத்துல நல்ல முதலீடு கிடைக்கிறது, லாபம் கிடைக்கிறது, திடீர்னு பண வருகை எங்கிருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்கு, திடீர்னு மதிப்பு மரியாதை ஏறுறது, எல்லாமே நடக்கும். அதே மாதிரி செலவுகளும் அதிகமா நடக்கும். ஏன்? 9ல சனி. அப்ப நான் எதை குறிக்க வரேனே இங்க உங்களுக்கே தெரியும். 9ஆம் அதிபதி ராசியில இருப்பதும் 9ல சனி அமர்வதும்
தந்தைக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும். தந்தை வழி இல்ல தாயாருக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தி மருத்துவ செலவு வைக்கும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு உடல் ரீதியா எந்த குறையும் வராது. 6ஆம் அதிபதி ராசியில இருக்கிற அதை பத்தி பயப்படவே வேண்டாம். நீங்க பாட்டு ஸ்ட்ராங்கா போய்கிட்டே இருக்கலாம். எல்லாமே சாஃப்டா போயிடும் உங்களுக்கு. தாங்கிறதுக்கு அப்பா அம்மா வந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துரும். சரிங்களா? எந்த குறையும் இல்லை. நீங்க பாட்டுக்கு டாப் கியர் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் யார்கிட்டையும் யோசனை கேட்கவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த காலகட்டம், இந்த வருடம் உங்களுக்கு குரு பயிற்சி இருக்கு. சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் குரு பிறந்த நட்சத்திரம். அதாவது குருவின் பிறந்த நட்சத்திரம் எதுன்னு நீங்க எந்த பழைய நூலை எடுத்து பார்த்தாலும் பூசத்தை தான் குறிக்கும். அந்த பூச நட்சத்திரத்துக்கு குரு உச்சமாகிறார். அப்படிங்கும் போதுல உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மிகப்பெரிய அந்தஸ்து, புகழ், கௌரவம். 2வது வருமானம் கடுமையா இருக்கும். அட் த சேம் டைம் மருத்துவ செலவும் நடக்கும். ஒண்ணு நீங்க மருத்துவ செலவு பண்ணுவீங்க, இல்ல உங்க குடும்பத்துக்கு மருத்துவ செலவை நீங்க பண்ண வைக்க போறீங்க. ஏதோ ஒண்ணு அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு வர அமைப்பை ஏற்படுத்தும். இது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா பல முக்கிய பிரமுகர்களும் பூச நட்சத்திரத்துல இருக்காங்கன்னு நான் வீடியோவில் பாக்குறேன். அப்ப அவங்களுக்கு ஏதாவது பெருஞ்செலவு நடக்கிற மாதிரி, மருத்துவமனை கட்டுற மாதிரி கூட சமயத்துல சூழ்நிலை வரலாம் அரசாங்கத்தால. சோ இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணோம். அந்த அந்த மருத்துவ செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிக்கும். அதை நம்ம நியூஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? முக்கிய பிரமுகர்களுக்கு நம்ம பார்க்கலாம். சாதாரண மக்களுக்கு மருத்துவ செலவு நடக்கும். நிறைய பணம் வரும், புகழும் கௌரவமும் கிடைக்கும். அட் த சேம் டைம் மருத்துவமனை செலவும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 60 வயதை கலந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு இறைவனுக்கு நிகரான ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புல நான் என்ன சொல்ல வரேன்னு இன்டைரக்டா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 60 வயதை கடந்தவர்கள் உடம்பையும் உயிரையும் பத்திரமா பார்த்துக்கணும். பூச நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா அவங்க இறைநிலைக்கு நிகரானவர்களாக மாறுவார்கள். ஆன்மீகத்துல இருக்கிறவங்களா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆன்மீகத்துல இல்லாம குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க 60 வயதுல இருக்கிறவங்க இறைநிலைக்கு போறாங்கன்னா அதோட அர்த்தம் வேற. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாம் அற்புதமாகவும் அமோகமாகவும் இருக்கு. அதிசாரம் வாங்கும் பாத்தீங்களா? சிம்மத்துக்கு போற நேரம், வக்ரம் ஆகிற நேரம், இந்த நேரம்லாம் பெரிய கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை ஏற்படுத்தும். இருந்தாலும் அது யோகத்தையே கொடுக்கும், நல்லதையும் கொடுக்கும். அட் த சேம் டைம் ஒரு பிரச்சனையும் இழுத்து வச்சிருக்கோம். நல்லதும் இல்லை, கெடுதலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலகட்டம் மட்டும் நிதர்சனமா இருக்கிறது நல்லது. சரியா? அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள். ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஆரம்பத்துல எதிர்ப்பை பார்ப்பீங்க. ஏன்னா குருவுக்கும் புதனுக்கும் எப்பவும் ஆகாது. அது உண்மை. எல்லாமே கடகராசியில எல்லாமே பிளஸ்ஸா சொன்னாலும் உங்களுக்கு குருவுக்கும் புதனுக்கும் ஆகாதுங்கிற அடிப்படையில ஆரம்பத்துல பல எதிர்ப்புகளை பார்ப்பீங்க, பல தர்ம சங்கடமான சூழ்நிலையில பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பிளஸ் ஆகும். அதாவது இப்ப லவ் பண்றீங்க, அப்பா அம்மாட்ட சொல்லுவீங்க, அது ஆரம்பத்துல ஏத்துக்க மாட்டாங்க, பின்னாடி ஏத்துக்குவாங்க. அதிசாரம் வாங்கும் பாத்தீங்களா? மத்தவங்களுக்கு அதிசாரம் வாங்குற நேரம் நல்லா இருக்கு, உங்களுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு அதிசாரம் வாங்குற நேரம் சூப்பரா இருக்கும். பேரண்ட்ஸ் அந்த நேரத்துல அதிசாரம் வாங்குற நேரத்துல அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா. தொழில் அருமையா இருக்கும், பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நீங்க ஐப்பசி மாதம் வரை காத்திருக்கவும். குரு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருவார்ல, அப்படி வரும்போதுதான் உங்களுக்கு அது வரையும் எல்லாமே கொஞ்சம் சிக்கலும் செஞ்சலமும் மனப்பதட்டமும். இதுக்கு காரணம் குரு கிடையாது, கேது உங்க நட்சத்திரத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. மனப்படத்தம், மனக்குழப்பம், தேவையற்ற சிந்தனைகள் இதெல்லாம் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காண்டி அவர் வராரு. ஏதோ குரு ராசியில இருக்கிறனால அவ்வளவு பெரிய சிக்கலை இழுத்து விட்டுற மாட்டாரு, பயமுறுத்திட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை, தாயாருக்கு ஆப்ரேஷன் பண்ற அமைப்பு ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். இல்லாட்டி மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ற அமைப்பு குறிப்பா தலைப்பகுதிகளில் ஏற்படுத்துற மாதிரி உள்ள சூழ்நிலை கிடக்கும். காரணம் என்ன? உங்க ராசியில உங்க நட்சத்திரத்துல கேது நோக்கி வரும்போது உங்களுக்கு நடக்க வேண்டியதை அவங்க தாங்கிடுவாங்க. ஏன்னா குரு இருக்காருல்ல, குரு வரும்போது நமக்கு பாதிக்காது, அவங்களுக்கு பாதிச்சிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். தாய் தந்தை மனைவி அவங்க மூணுல யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு மாட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கும். வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.